இன்றைக்கி இந்த வீடியோவில் முட்டை சேர்க்காம நம்ம கப் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் நட்ஸ் சேர்த்து கப் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு 60 ml இளம் சூடாக இருக்கிற பால் எடுத்துக்கோங்க. அதுலேயே கொஞ்சமாக வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், நமக்கு இப்போ பட்டர் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இந்த மில்க் வச்சு தான் நம்ம இன்றைக்கி எக்லெஸ் கப் கேக் செய்ய போகிறோம். பாருங்கள், நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். 125 ml கப்பில் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டையுமே சேர்த்து இது மாதிரி ஒரு 3 தடவைக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஜலிச்சதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இது போல் இப்படி செய்கிறதுனால நமக்கு மாவு நல்ல ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் மைதா மாவு கூட சேர்த்துக்கிடலாம். இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க மெஷர்மெண்ட்டில் 12 கப் கேக் செய்ய முடியும். எக் சேர்க்காமல் செய்கிறதுனால 12 செய்யலாம். எக் சேர்த்தா இன்னும் அதிகமாக செய்ய முடியும். நம்ம எக்லெஸில் கேக் செய்கிறப்போ பீட்ரே தேவைப்படாது. இந்த மாதிரி விஸ்கு வச்சே செய்யலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல பட்டர் மில்க், அதை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதில் திரியாக இருக்கும் பாருங்கள், இது எல்லாம் நல்லா அடித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி அடித்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்ச சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நம்ம எடுத்துருக்க மாவுக்கு அதே அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்துக்கணும். சுகரை பவுடர் பண்ணதுக்கப்புறமா தான் மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். மாவு, பவுடர், சுகர் ரெண்டுமே சேம் அளவில் எடுத்துக்கணும். அது கூட 15 ml ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இவ்வளோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது, சீக்கிரமாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருந்தோம்ல மாவு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நான் வீடியோக்காக கொஞ்சம் ஸ்பீடு போட்டிருக்கேன், மற்றபடி ஸ்லோவாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இது போல் நம்ம எக்லெஸ் கேக்கு செய்கிறதுக்கு தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தயிர் புளிக்காத நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும். அந்த மாதிரி தயிர் எல்லா நேரத்துலையுமே எல்லாருக்குமே கிடைக்காது. அந்த டைமில் நமக்கு பால் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஈஸியாக செய்திடலாம். இன்றைக்கி இந்த கப் கேக் கேட்டிருந்த கஸ்டமர் பேட்டரில் நட்ஸ் இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம எக்லெஸ் கேக் செய்கிறப்போ பேட்டர் நல்லா திக்காகவே இருக்கும். எக் சேர்த்து நம்ம கேக் செய்தோன்னா இந்த மாதிரி நட்ஸு சேர்த்துக்கணும். அப்படின்னா லைட்டாக மாவு சேர்த்து டஸ்ட் பண்ணி சேர்த்தோன்னா அந்த பேட்டரில் எல்லா இடத்துலையுமே நமக்கு நட்ஸு ஈக்குவலாக இருக்கும். அதுக்காக தான் இந்த டிப்ஸு. பட் நம்ம எக்லெஸ் செய்கிறப்போ அப்படியே செய்யணுங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள், எனக்கு பேட்டர் ரொம்ப திக்காகவே இருந்ததுனால கொஞ்சமாக பால் கூட சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவு சரியான கன்சிஸ்டன்சி. நம்ம ஃபைனலாக பேட்டரில் பால் சேர்த்தோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நார்மலாக கப் கேக் செய்கிறதுக்கு பால் சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்தோன்னா கேக் ஈரமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் நமக்கு பேக் ஆனதுக்கப்புறமா. இப்போ ஒரு கப் கேக் ட்ரேயில் லைனர் போட்டு இதில் பேட்டரை சேர்த்துடலாம். பாருங்கள், பாதி அளவுக்கு தான் நம்ம இதில் பேட்டரை சேர்த்துக்கணும். நமக்கு பேக்காகி வரப்போ ஃபுல் சைஸுக்கு கரெக்டாகவே கிடச்சிரும். கரெக்டாகவே நான் எடுத்த பேட்டர் இதில் 12 கப் கேக்ஸு கரெக்டாகவே இருந்தது. நல்லா ஒரு தடவை டேப் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறமா இந்த கேக் கேட்ட கஸ்டமர் ஃபைனலாக டூட்டி ஃப்ரூட்டி டெக்கரேஷனுக்காக சேர்த்துக்க சொல்லியிருந்தாங்க. அதே போலவே நானும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நமக்கு சூப்பராக பேக் ஆகிட்டுருக்கு. 180 டிகிரியில் 15 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ண OTGயில் 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட அடுத்த அப்டேட்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.